சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11ல் ரன்னரப்பான வந்திருந்தவர் தான் யார் அப்படின்னா சரண்ராஜ் அவர்கள். அவருக்கு பின்னாடி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சூப்பர் சிங்கரில் அவர் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ்க்கெலாம் போவாங்களா, அதுக்கெலாம் போய் அதுக்கப்புறம் அதன் மூலமாக வர காசை வச்சு தான் அவர் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவர் ஆடிஷனுக்கே வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ இன்றைக்கி எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு நல்ல நபராக அவர் சின்ன திரையில் வலம் வந்துட்டுருக்காரு. சூப்பர் சிங்கரில் இப்போது அவர் ரன்னரப் ஆகி 10 லட்சம் பரிசு தொகையும் வென்றிருக்கிறார். எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை வச்சு எப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல வீடை கட்டுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கூட அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு தான் சரண்ராஜ் அவர்கள் சொல்லிகிட்ருக்காரு. உண்மையிலேயே நல்லா அவரை பார்த்தோன்னா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டங்களையும் சோகங்களையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுடைய சூப்பர் சிங்கரில் நம்மளை ரொம்பவே காமெடி பண்ணி மகிழ்ச்சிருக்காரு அப்படின்னு இப்போ எல்லோரும் அவருக்கு மென்மேலும் பாராட்டுக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நல்லபடியாக பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய மேடைகள் ஏறணும், ஒரு நல்ல சிங்கராக சீக்கிரமே வெள்ளித்திரையில் வரணும்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீதன்விகா அவர்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்க இப்போ பார்த்தோன்னா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே போல்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால் இவங்களுக்கு நம்ம 17 வருஷமாக இதில் இருக்கிறோம், நம்மளை ஒரு ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றதாலேயே ஏதாவது சில இடங்களில் இவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது கூட நம்ம தான் தைரியமான பொண்ணாச்சே, நம்மையே இந்த மாதிரியெல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு தன்னையே இவங்க மாற்றிக்கிறாங்களாம். அதனால் இந்த இண்டஸ்ட்ரியும் சரி, ரசிகர்களும் சரி என்ன இந்த அளவுக்கு ஒரு திறமை மட்டும் இல்லை, ரொம்பவே தைரியமான பொண்ணாகவும் மாற்றிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு ஸ்ரீதன்விகா அவர்கள் இப்போது சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.